எனக்கு பன்னீர் கிரேவிங்ஸ்லாம் அதிகமாக இருக்கும்போது, பன்னீரை வாங்கி ஏதாவது இந்த மாரி டிஷ் பண்ணி சாப்பிட்லான்டா அப்படிங்கும்போது, என் மைண்ட் ஒண்ணு சொல்லும். "ஏன்டா பன்னீரோட விலை என்ன? அத போய் எதுக்குடா? அத வெட்டினாலும் 4 பீஸ் தானடா வரும். இத வச்சு என்னடா டிஷ் பண்ண போற?" அப்படின்னு மைண்டு சொல்லிரும். இப்ப ஹஸ்பண்டுக்கும் பன்னீர் பிடிக்கும் அப்படின்னா, ஓகே. அத அந்த ரேட்டுக்கு வாங்கி 2 பேர் சாப்பிட்றதுக்கு ஒர்த்துங்கிற மாரியாவது என் மனச தேத்திட்டு போயிருவேன். அவருக்கும் அந்த பன்னீர பார்த்தாலே பிடிக்கிறது கிடையாது. அப்போ என் ஒரு ஆளுக்காக இவ்வளோ ரேட்டு குடுத்து இந்த பன்னீர வாங்கி சாப்பிடணுமாடா! அப்படின்னு தான் என் மைண்டுக்கு போகும். அந்த மாரிலாம் நான் ஃபீல் பண்ணும்போது, இந்த மாதிரி முட்டை சுக்கா பண்ணி சாப்பிட்டு என் மனச தேத்திப்பேன். இது எக்ஸாக்ட்டா பார்க்கறதுக்கு பன்னீர் மாரி இருக்கும். டேஸ்ட்டு முட்டை டேஸ்ட்ல தான் இருக்கும். வேற என்ன பண்றது? நம்ம மனச அப்படிதான் தேத்திக்கணும். இப்ப விக்கிற விலைவாசிக்கெல்லாம். ஒரு 5 முட்டைய உடைச்சு போட்டு, அதோட கொஞ்சம் மிளகுத்தூளு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, கடலை மாவு கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துட்டு, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில மூடி போட்டு ஒரு 10 டூ 15 நிமிஷம் வேக வச்சோம்னா, இந்த முட்டை ரெடி ஆயிரும். இப்போ இன்னொரு பேன் வச்சுட்டு, அதில 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, கொஞ்சமா சோம்பு, அதோட 5, 6 கருவேப்பில, ஒரு பெரிய வெங்காயத்த பொடியா நறுக்கி இதோட சேர்த்து நல்லா அத வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறமா, இந்த முட்டை சோக்காக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இத நல்லா கலந்து விட்டுட்டு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு, அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு பெரிய தக்காளிய நறுக்கி, அது இந்த அளவுக்கு மேஷ் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி குடுத்துறலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்து, இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த சுக்காவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து, இத நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு, இதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற அந்த முட்டைகள இதோட சேர்த்து நல்லா கிளறி குடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில வச்சு நல்லா கிளறி குடுத்தாலே போதும். இந்த மாதிரி முட்டை சுக்கா வெந்து வந்துரும். ஃபைனலா ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு, அதோட மல்லித்தழை கொஞ்சம் சேர்த்து, இத நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், முட்டை சுக்கா ரெடி ஆயிரும். இது எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் இது பக்கா காம்பினேஷன். சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும். ஜஸ்ட் ஒன்ஸ் இந்த மாதிரி முட்டை சுக்கா ட்ரை பண்ணி பாருங்க. இது மாரி மோர் வீடியோஸ்க்கு எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதையே சாப்பிடுங்க. நல்லா இருங்க.